வெல்கம் டு நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கண்டென்ட்டு, சூப்பரான ஒரு ஆள் கூட மோதி பேக் நம்ம யூடியூப் வந்திருக்காரு. ரொம்ப நாள் வீடியோக்குள்ள ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க. அப்புறம் உங்கள் இன்சிடென்ட் திருப்பூர் இன்சிடென்ட் பேஜ் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சப்போர்ட்னால தான் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, நம்ம மக்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் மேலும் நம்ம சேனலுக்கும் யுகி பிரதருடைய திருப்பூர் இன்சிடென்ட் இன்ஸ்டா பேஜுக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். இப்போ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம், என்ன வீடியோ? பெருமாநல்லூரில் திருப்பியும் ஒரு திருவிழா வரப்போகுது. அந்த திருவிழா என்னன்னு தானே கேட்குறீங்க? வாங்க நேர்லேயே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இல்லை, என்னென்ன ஒரு ஹிண்ட் சொல்லிடுங்க நம்ம மக்களுக்கு. பார்த்தீங்கன்னா பெருமாநல்லூர் ஈஸ்வரன் கோயிலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொடியேற்றம் நடத்த போகிறாங்க. இப்போ தான் வந்து நம்ம திருப்பூர் பெருமாநல்லூர் கொண்டத்துக்காளியம்மன் கோயில் வந்து பிரம்மாண்டம் நடந்து முடிஞ்சுது. நல்ல சப்போர்ட், நம்ம போட்ட வீடியோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. யுகி பிரதருக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க நான் சொல்லியிருந்தாரு. அந்த சப்போர்ட்டுக்கு நன்றி. அதே மாதிரி இப்போ நம்ம அந்த மஞ்சக்கிணறு இறங்கினவங்கள அது பக்கத்தில் இருக்கிற ஈஸ்வரன் கோயிலில் பிரம்மாண்டமான திருவிழா நடக்க போகுது. அதுக்கு இன்னைக்கு கொடியேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. என்ன ஏது அப்படிங்கிறது அப்படியே நம்ம போய் பார்க்கலாம். நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, யுகியோட பிரதர் ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. அப்படியே பாருங்கள், பேக்லேயே பாருங்கள், அப்படியே போர்டு தெரியுது. அருள்மிகு உத்தமலிங்கேஸ்வரர் திருக்கோவில் தேர் திருவிழா. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 2வது தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாநல்லூர் திருப்பூர் பெருமாநல்லூரில் பக்கத்துலேயே பாருங்கள் தேர் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை வந்து தேருக்கிழமை மூர்த்த கால் போட்டு பூஜை போட்டிருக்காங்க. அங்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே விவரமாக போட்டுருக்காங்க. நேற்று வெள்ளிக்கிழமை தேர் மூர்த்த கால் லாஸ்ட் சாந்தி, சனிக்கிழமை இன்று பார்த்தீங்கன்னா கொடியேற்றம், வியாழக்கிழமை திருக்கல்யாணம், மறுபடியும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் திருத்தேர் திருவிழா, ஞாயிற்றுக்கிழமை நடராஜர் தரிசனம், திங்கட்கிழமை மஞ்சள் தேர் விழா நிறைவு. பார்த்துங்க, அப்படியே வந்து போர்டில் அப்படியே போட்டிருக்காருங்க. அப்புறம் அப்படியே போர்டை மட்டும் அப்படியே நல்லா தெளிவாக காமிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொடியேற்றத்தை அப்படியே லைவாக பார்ப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த எல்லா ஃபங்க்ஷனையும் வந்து நாங்கள் கவர் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணுறோம். நான் போலினாலும் திருப்பூர் இன்சிடென்ட் பேஜில் இவே ஆனால் போடுவார். பாருங்கள் மக்களே, தேருக்கான 2 தேர் இருக்குது. 2 தேர்லேயுமே பார்த்தீங்கன்னா நேற்று பூஜையை போட்டு மூர்த்த கால் ரெடி பண்ணியிருக்கு. அங்கே பூஜை போட்டிருக்காங்க. ஓகே, அதாவது இந்த இடத்துக்கு நம்ம 2-3 டைம் வந்திருக்கோம் இந்த மஞ்சள் கிணறு பார்க்குறக்கு. பட் ஆனால் இந்த கோயிலுக்கு நம்ம வந்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க அப்படியே வந்து உள்ளே போகலாம். உள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் திருவிழா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த நிறைய பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்கே மஞ்சள் கிணறு இறங்கியிருப்பீங்க. நம்ம சேனல்லையும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஓகே, அப்படியே வாங்க நம்ம அப்படியே கோயிலுக்கு போகலாம். உள்ள இங்கே நம்ம முதற்கண் கடவுள் விநாயகர் பெருமான் இருக்கார். வாங்க அப்படியே வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க. ஜம்முன்னு இருக்கார் வருங்க. பின்னாடி அரச மரம், வேப்ப மரம் 2மே இருக்குது. அப்படியே நம்ம விநாயகர் பெருமான் ஜம்முன்னு கொண்டிருக்காரு. இங்கே அப்படியே வந்து கொடி மரம் இருக்குது. என் பெருமாநல்லூர் சிவன் சாமியோடைய சப்பாரம், அந்த சின்ன தேர் மாதிரி சாமி ஊர்வலம் வரும்ல, அந்த சப்பாரம் இங்கே இருக்குது. அப்படியே பாருங்கள், அருள்மிகு உத்தமலிங்கேஸ்வரர் திருக்கோவில் கோவில் நடை திறப்பு நேரம் போட்டிருக்காங்க. காலையில் பார்த்தீங்கன்னா 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை பார்த்தீங்கன்னா கோவில் நடை திறந்திருக்கும். அப்புறம் காலசாந்தி பூஜை, உச்சிக்கால பூஜை, சாயச்சிய பூஜை, அப்புறம் எல்லாமே போட்டிருக்கு. விசேஷ தினங்களில் பூஜை நேரம் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஆக்குடும்பம் ஒரு டைம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். எல்லாமே பாருங்கள் தெளிவாக இங்கேயே போர்ட்லேயே போட்டிருக்காங்க. இங்கே துவார கணபதி இருக்கார். அந்த பக்கம் முத்து குமரன் முருகப்பெருமான் இருக்கார். ஓகே, உள்ள பூஜை ரெடி ஆகிட்டுருக்கு. கோவிலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் ராஜ கோபுரம், அதாவது தங்க கொடிமரம் இருக்குது. இந்த கொடிமரத்துலாம் வந்து இன்றைக்கி கொடியோற்றத்துடன் திருவிழா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எல்லாமே பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே நீங்களும் இந்த திருவிழாவில் டிஜிட்டலாக நீங்களும் கலந்து இந்த கொடியேற்றத்தில் சிவபெருமான் உத்தமலிங்கேஸ்வரருடைய அருள் பெறுங்க. ஓகே, சிவபெருமானுடைய வாகனமான நந்தீஸ்வர பகவான் இருக்கார். எல்லாமே பாருங்கள் கொடியேற்றத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள், நித்ய பிரகாசம் கொண்ட நந்தியின் பார்வை, நூற்றாண்டுகள் தாங்கிய சன்னதி வாசனை, நிழல்களும் இங்கே நடனமிடும் கவிதை, நிசப்தம் பேசும் முன்னருள் வேட்டை,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீ சூப்பராக பார்த்தீங்கன்னா உத்தமலிங்கேஸ்வரரை சிறப்பான முறையில் தரிசனம் பண்ணியாச்சு. அது நல்லா கோயில் நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா அமைதியாக சுற்றியும் பாருங்கள் மரங்களோட இயற்கை சுற்றுச்சூழலோட சூப்பரான ஒரு கோயில். நல்லா உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா வைப்பாக இருக்குது. அதே மாதிரி உள்ள சிவபெருமான் இருக்கார். சிவபெருமான் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நடராஜ தரிசனம் சிறப்பாக இருந்ததுங்க. அப்புறம் கோயில் வளாகத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறையா உள்ள சந்தைகள் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா காலபைரவர், அப்புறம் நிறைய சிவலிங்கம் இருக்காங்க. அப்புறம் சூரிய பகவான் இருக்கார். மற்ற நவகிரகங்கள் கோயில் எல்லாமே இருக்குது. அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி எல்லாமே இருக்காங்க. இந்த பக்கம் வந்து அம்பாள் தாயார் இருக்காங்க. வாங்க அப்படியே அம்பாள் தாயார் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு சுற்றி காப்பியா. சூப்பரான கோயிலுங்க, வேறு லெவலில் இருக்குது. இத்தனை வருஷமாக நான் திருப்பூரில் வந்திருக்கேன், இந்த கோயில் நான் வந்து பார்த்ததே இல்லை. அதே மாதிரி இனிமேல் வந்து நம்ம இந்த மாதிரி நிறையா ஏகப்பட்ட விளாக்ஸ் நம்ம எடுக்கலான்னு இருக்கோம். அதாவது இந்த மாதிரி கோவிலுக்கு வேறு நிறையா, அதுக்கெலாம் நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். வேறு லெவலில் அம்பாள் தாயார் பார்த்திங்கன்னா கோவர்தன அம்பிகை சன்னதி, அம்பாள் உள்ளே இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பார்த்தீங்கன்னா அம்பாள் தாயாரையும் தரிசனம் பண்ணியாச்சு, இல்லை சிவபெருமானையும் தரிசனம் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம யூடியூப் பிரதர்னால அப்படியே நம்ம வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டோம். அது எப்படி இருந்துச்சு? சொல்ல ஃபஸ்ட் டைமே நீங்கள் தான் வந்துருக்கீங்க, நிறைய டைம் வந்திருக்காரு. அதுவும் இங்கே பெருமநல்லூர் ஃபங்க்ஷனுக்கு நிறைய டைம் இங்கே வந்து நிறையா பேட்டிகள் எல்லாமே எடுத்திருக்காரு யூடியூப் பிரதர். ஓகே, நல்லா இருக்கு கோயில், சூப்பருங்க, நன்றிங்க. அதே மாதிரி இங்கே ஓகே சோழீஸ்வரர் சிவபெருமான் இருக்கார் லிங்க வடிவில். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கோவில் குருக்களையா பார்த்தீங்கன்னா கொடியேற்றத்திற்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா கொடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக தீர்த்தங்கள்லாம் தெளித்து அழகாக பட்டை பூஜைக்கு தேவையானது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றிடுவாங்க. நல்ல நேரத்தில் இன்னொரு அரை மணி நேரத்தில். அந்த அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போய் கோவில் குருக்கள்கிட்ட இந்த கோவிலுடைய வரலாறு சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக கேட்கலாம். சுவாமி நம்ம பார்வதி பதையே அரர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு திருப்பூர் மாவட்டம் அவனாசி வட்டம் பெருமாநல்லூர் அருள்மிகு கோவர்தனாம்பிகை உடனவர் உத்தமலிங்கேஸ்வரர் திருக்கோவில் மிக பழமை வாய்ந்தது என்று கருதப்படுகிறது. 4 யுகம் கண்டதாக கூறுகிறார்கள். இந்த கோவிலாகப்பட்டது மேற்கு நோக்கி சன்னதி அமைகிறது. மேற்கு நோக்கி அமைவதால் சிறப்பு வாய்ந்தது என்று முன்னோர்கள் கூறுகின்றார்கள். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில இடம் மாத்திரம் தான் மேற்கு நோக்கி இருக்கிறது. அதில் நம்ம கோயில் ஒன்று. ஆகவே இந்த கோவிலாகப்பட்டது சேரர், சோழர், பாண்டியர் மூவருமே ஒரு திருப்பணிகள் செஞ்சிருப்பாங்க போல் இருக்குது. முதல் கருவறையெல்லாம் சேரராஜா கட்டினதுனால நம்ம நாடு சேர நாடு, நம்ம நாடு செழிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக சேரராஜா மேற்கு பார்த்து சன்னதி கட்டியிருக்காரு. ரெண்டாவது, இந்த உலக இதில் வந்து மண்மாரி பொழிஞ்சதாக ஒரு கதை சொல்கிறாங்க. அது உண்மையாக இதுங்கிறது கல்வெட்டில் பாராய்ச்சியில் தெரியும். மழை பெய்கிற மாதிரி மண்ணில் மழை பெய்ஞ்சுதான் தேவர்களும் முனிவர்களும் அங்கேயே ஓடி கடைசியில் ஈஸ்வரர்கிட்ட வந்து கேட்குற போது ஈஸ்வரன் தியானத்தில் இருந்தாராம். நாரதன முனிகிட்ட பார்க்குற போது இதுக்கு வழி என்னடான்னா அம்பிகையினுடைய சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அம்பிகை உங்களுக்கு அருள் புரிவார்னு சொல்கிறான். அம்பிகை போய் ஈஸ்வரன் இடத்துல அந்த தியானத்தை கலைக்க பார்க்குறா, முடியல. அம்பிகையும் சேர்ந்து தியானத்தில் இருக்கா. ஈஸ்வரனுடைய தியானம் கலைஞ்சோடனே அம்பிகையினுடைய தியானத்தை பார்த்துட்டு ஏன் அப்படின்னு கேட்குறா. இது மாதிரி மண் மாறி பொழிஞ்சா தேவர்கள் முனிவரும் மண்ணோடு மண்ணாக போயிடுவாங்க, இப்படியே நடந்தால் நாம் நன்னா இருக்குமா, இதுக்கு ஒரு வழிகாட்டுன்னு சொல்கிறா. ஆகவே ஈஸ்வரன் வந்து நீ இந்த இடத்துல தியானம் இருந்ததுனால நாம் இருவரும் மேற்கு நோக்கி இந்த இடத்துல இருந்து அருள் பாலிப்போம்னு சொல்கிறா. அந்த அம்பிகை வந்து தவம் இருந்ததுக்காக எல்லா இடத்துலையும் வந்து அபயவராசத்தோட, அதாவது ஒரு கை மேல் நோக்கியும் ஒரு கை கீழ் நோக்கியும் காட்டியிருப்பா. ஆனால் இந்த கோவிலில் வந்து ஒரு கை வந்து சின்முத்திரை, அதாவது தியானம் இருந்ததுக்காக அடையாளமாக பெருவர்களும் மோதிரவர்களும் சேர்த்தனமாற ஒரு பாவனை நம் அப்பாளுகிட்ட இருக்கிறது. ஆகவே இது வந்து சேர சோழ பாண்டிய காலத்து கட்டதால
சேரமான் பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இந்த இடத்தில் சந்தித்தாக கூடுகிறது. ஆகவே இத்தனை சிறப்பு வாய்ந்த கோவில், மிக பழமை வாய்ந்த கோவில். எல்லோரும் வந்து இருந்து இந்த அம்பை ஈஸ்வரனையும் வணங்கி வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஓம்காரநாதம் பெருமநல்லூர் சிவனின் லீலை ஆனந்த தாண்டவம் காணும் என் கண்ணுகள் பாக்கியம். என் பெருமநல்லூர் சிவன் என் பெருமநல்லூர் சிவன் சிறப்பான முறையில் வேத மந்திரங்கள் முழங்க சூப்பராக பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு வந்து கொடியேற்றம் பண்ணிட்டாங்க. வேறு லெவலில் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஃபுல்லாக. நீ அடுத்து பார்த்தீங்கன்னா திருவிழா கொடியேற்ற ஆரம்பம்னாலே அடுத்து நீ திருவிழா தான். வேறு லெவலில் திருவிழாவில் நீங்களும் கலந்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் இந்த கொடியேற்றத்தில் கலந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டுருங்க. திருவிழா வந்து நடத்தலாம்னு சொல்லி இன்றைக்கி கொடி கட்ட முடிச்சிருக்கோம். அதை பற்றி விளக்கமாக எப்பப்போ என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குன்னு சொல்லி விளக்கமாக சொல்லிடுங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கோவர்தனாம்பிகை சமேத உத்தமலிங்கேஸ்வர சுவாமியோடைய திருவிழாவானது இன்று கொடியேற்றத்தோடு ஆரம்பிச்சிருக்கோம். இன்னிலிருந்து 11 நாட்கள் நடக்கும். சிறப்பான திருக்கல்யாண வைபவம் நடக்கும். அதேபோல் அதுக்கு அடுத்து திருத்தேர் வடம் பிடிக்கிறது ரொம்ப விசேஷமாக நடக்கும் இந்த கோயிலில். அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா சித்திரை 18ஆம் தேதி 3/6/2026 அன்றைக்கி முக்கிய விசேஷம் நடக்கும். இப்படி தொடர்ந்து 3 நாட்கள் ரொம்ப விசேஷம் நடக்கும். முக்கிய நிகழ்வாக அந்த திருத்தேர் வடம் பிடிக்கிறது இந்த ஊரில் ரொம்ப விசேஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. திருத்தேர் வடம் நடக்குது. அதனால் எல்லோரும் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். இதில் நன்றிங்க ஐயா. சிறப்பாக வந்து நம்ம வந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக முடிஞ்சது. கொடியேற்றம் பார்த்தீங்கன்னா நல்லா முடிஞ்சுது. நம்ம பிரதர் கடைசியை கேட்டிருப்பாரு, என்ன திருவிழா பற்றி ஐயரும் வந்து நீட்டாக சொல்லியிருப்பாரு. ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம். வந்து எல்லாருமே வந்து மறக்காமல் இந்த திருவிழாவை என்ஜாய் பண்ணுங்கள், வந்து ஃபன் பண்ணுங்கள், ஜாலியாக இருக்கும், நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. மெயின் ஃபங்க்ஷன் அதாவது இந்த திருத்தேர் வடம் பிடிக்கிறதாமா. அந்த அன்னைக்கு கட்டாயமாக வந்து எல்லாருமே கலந்துங்க. முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணி நான் வந்துடுறேன். யுகி பிரதர் கன்ஃபார்ம் வருவீங்க. பை பை சொல்லி பெருமநல்லூர் சிவன்